Hello everyone, this is Prashant. Welcome to PNJ Family Vlogs. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரஜன் பற்றி தான். நம்ம எங்கள் வீட்டோட லிட்டில் கிங். ஸோ ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். ஏன் ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம்னா ஒரு 2 வீக்ஸாக இந்த சீசன்னால் ஒரு கண்டினியூஸ் காஃப் சளி இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஸோ இந்த 2 வீக்ஸில் ஆல்மோஸ்ட் 5 to 6 டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் போனப்போ பெரிய சீரியஸான இஷ்யூ எதுவும் இல்லை, நார்மல் கோல்டு தான். டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வந்து. சந்தோஷமாக இருக்கா? சரி. அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணி கண்டினியூஸ் காஃப் இருக்குனால நெபுலைசேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நெபுலைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலனா அது குழந்தைங்களுக்கு மாஸ்க் மாதிரி வச்சு அது ஸ்மோக் உள்ளே இன்ஹேல் பண்ணுறது, அது ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் நெபுலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1 day 2 day இல்லை, கண்டினியூஸாக 5 days நெபுலைசேஷன் வச்சதுக்கப்புறம் இப்போ பிரஜன் வந்து நல்லா ரெடி ஆகிட்டான். 4 days ஓகே 4 days வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பிரஜனுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான். ஃபஸ்ட்டில் நல்லா ஆக்டிவாக எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நல்லா அவங்களோட டீச்சர்ஸ்லேருந்து நல்லா ரிமார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தான். இப்போது அந்த 2 வீக்ஸாக கோல்டாக இருந்தனால அவங்க அம்மா ஜமுனாக்கும் கோல்டாகிடுச்சு. அதனால் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கனால குழந்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் லைட்டாக கோல்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ தனியாக போய் வாழ்கிறவங்களுக்கு ஒரே பிரச்சனை இதுதான், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஃபீல் கூட வந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஜமுனா அவங்க அம்மா வந்து ஒரு 2 days இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அந்த தாட்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்தாங்க. ஒரு 1 or 2 days வந்துட்டு வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்து வந்து குழந்தைக்கு கொடுத்து எங்களை ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஃபுல்லான டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் முடித்து பிரஜன் வந்து இப்போது ரெக்கவர் ஆகிட்டான். இப்போ ஜாலியாக ரஸ்க் சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு 2 days-ஆக ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்கான். ஸ்கூல் போனப்போ இன்றைக்கி வந்து அவங்க டீச்சர் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு மாதிரி